ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்டு கேளுங்க. ஸோ என்ன வண்டினா, ஒரு வண்டி வாங்கியிருக்கிறேன். டிவிஎஸ் சென்டார் கூட செப்டம்பர் மந்த்ஸ் லான்ச் ஆன 150 சிசியோட வண்டி ஒன்று வாங்கியிருக்கேன், ஸ்கூட்டர். ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாவா, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இது நான் தான் வாங்கினேன், இது ஒன்றும் ரிவ்யூ வெஹிக்கிள் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நம்பராகவும் இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என்னன்னா, இது என் பர்த்டேக்காக வாங்கினது. ஸோ ஸ்கூட்டர் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூட்டர்ஸ் பார்த்தேன், எல்லாமே ஓட்டி பார்த்தேன், டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்தேன். ஃபைனலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வாங்கினேன். அது மட்டும் ரீசன் இல்லை, இதில் அந்த பிக்கப்பு, அந்த டார்க்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது, பவராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வாங்கினேன். இதில் எப்படியுமே மைலேஜை பற்றி பேசுகிறப்ப நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் நான் அதையுமே சொல்கிறேன், இல்லை நெகட்டிவாக இருக்கால் எப்படி இருக்குன்றது சொல்லிட்டு என்னென்ன விஷயம்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரையுமே பண்ணியிருக்கேன், இப்போ 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குன்றது ஃபஸ்ட் சொல்கிறேன். இதில் என்னென்னா, இப்போ வர இந்த ஹைப்பர் ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, பெட்ரோலோடு சேர்ந்து கொஞ்சம் கரண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கும் பவருக்காக, அது ஒன்று. அப்புறம் என்னென்னா, இப்போ ஓட்டிகிட்டே இருக்கிறப்ப எங்கேயோ ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆட்டோ ஆன் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஒரு 5 செகண்ட்ஸோ 7 செகண்ட்ஸோ நம்ம எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோன்னா அதுவே அந்த செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். திருப்பியும் நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சிலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதே ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து அது வந்து அந்த மெயின் செல்ஃப் மோட்டரை வந்து யூஸ் பண்ணாது, அதுக்கு இன்னொரு செல்ஃப் மோட்டர் இருக்குது, அந்த சவுண்டே வராமல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம அவ்வளோ பெட்ரோல் எடுக்காது. திடீர்னு நம்மளே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அது பெட்ரோல் ஜாஸ்தி ஆகும் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அதுவும் அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே மைல்டாக யூஸ் பண்ணியே ஸ்டார்ட் ஆகும். அது மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ரேஸ் மோட், ஸ்ட்ரீட் மோட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் மோடில் வந்து கொஞ்சம் பவர் வந்து ஆக்சுவலாக லேகாக இருக்காது, பவர் சூப்பராக இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது ரேஸ் மோடில் ரொம்ப பவராக இருக்கும் ஸ்ட்ரீட் மோடில் விட நல்லா மைலேஜ் வரும். அந்த மைலேஜ் எப்படி வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ரேஸ் மோடை போட்டு எவ்வளோ ஸ்பீடு இருக்கோ அவ்வளோ ஸ்பீடை ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 தான் வரும். அது ஒரு வேளை நீங்கள் 90, 100லாம் போனீங்கன்னா 30 கூட டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 27, 28 அந்த ரேஞ்சில் தான் வரும். 25 கூட போகலாம். இது ஒருவேளை நம்ம ஸ்ட்ரீட் மோடை போட்டுட்டு ரொம்ப ஸ்மூத்தாக நீட்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஹைவேயில் ஸ்டாப்பே இல்லாமல் ஓட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 45 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு 43 வந்துச்சு அந்த மாதிரி ஓட்டினா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டினா 45 கூட வரும். நான் டபுள்ஸ் போனோம், ஸோ 43. ஆனால் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஆவரேஜாக ஓட்டுறோம், இல்லை ரொம்ப சிட்டியில் ஓட்டுறோம், 35லேருந்து 40 வரையும் கிடைக்கும். மைலேஜோட ரேட் தான். அதை தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா பவர், சவுண்டு, டாப் ஸ்பீடு எல்லாமே சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்கில் நெகட்டிவ் சொன்னால் ரியர் பிரேக் கொஞ்சம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்கவுண்ட் ஆகுது. ரியர் ட்ரம்மாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சரி பண்ணால் சரியாக போயிடுமான்னு தெரியல. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. டிஎஃப்டி டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வேரியண்ட் வந்து 1,53,000 வருதுன்னு நினைக்கிறேன், ஆன் ரோட் ப்ரைஸு. இது இல்லாமல் இருக்குது, அந்த நார்மலாக இருக்கிறது வந்து